எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கீங்க. அந்த லேப்டாப்ல உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ மூலியமா நீங்க ஒரு புது விஷயத்த கத்துக்குவீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஹெல்ப்ஃபுல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நான் அடுத்தடுத்து பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்ப வரும். நம்ம இப்ப சிஸ்டம்க்கான ஒரு ரெக்கவரி டிரைவ் தான் கிரியேட் பண்ண போறோம். இப்ப அதோட ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க சர்ச்ல போய் ரெக்கவரி அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஆர்இசி அப்படின்னு டைப் பண்ணோடனே ரெக்கவரி அப்படின்னு காட்டிடும். பாருங்க ரெக்கவரி கண்ட்ரோல் பேனல். அதை நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் ஏ ரெக்கவரி டிரைவ் அப்படின்றத அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டு ட்ரபிள் ஷூட் யுவர் விண்டோஸ். இப்போ அதை நீங்கள் ரன் பண்ணுங்க. ரன் பண்ணோன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஒரு பேக்கப் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது அது வரைக்கும் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, உங்கள் பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் உங்கள் சிஸ்டம்க்கு. நீங்கள் சிஸ்டம்க்கு ஒரு பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த சிஸ்டமோட ஒரு ரெக்கவரி டிரைவ் அப்படின்னா என்னன்னா, உங்கள் சிஸ்டம் வந்து இப்போ கரப்டாக இருக்குது, உங்கள் சிஸ்டம் வந்து ஒர்க்கே ஆகலை அப்படின்னா, நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா, இந்த ரெக்கவரி டிரைவ் கிரியேட் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து இதில் இருக்க ஜென்யூன் லைசன்ஸ்டு ப்ராடக்டான அந்த ஓஎஸை எடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் ஓஎஸ், டூப்ளிகேட்னா என்னன்னா, அவங்க வச்சுருக்க விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெர்ஷன் அவங்க பேட்ச் பண்ணி பூட் பண்ணுவாங்க. அதை விட லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் எப்பவுமே நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் ஃபோனில் ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி இங்கே ரெக்கவரி டிரைவ் நான் கொடுத்துருக்கிறது ஹெச்சில் இருக்குது. அந்த ஹெச் டிரைவை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அது என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ஃபோனில் உங்கள் பென் டிரைவில் நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே டிலீட் ஆகிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து கிரியேட் கொடுத்தோன்னா இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, நம்ம சொல்லிட்டு இருந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு வேறு ஓஎஸ் போடுவாங்க. அந்த ஓஎஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிற சிஸ்டமில் இருந்த ஓஎஸ் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதை வந்து ஒரு பென்ட்ரைவுக்கு வந்து ரெக்கவரி பண்ணி எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் உங்கள் சிஸ்டம் இப்போ கரப்ட் ஆகிடுச்சு, ஆன் பண்ண ஒரு பிளாக் ஸ்க்ரீன் தான் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டிய பட்டன் F10. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து சிஸ்டம் ஆன் பண்ண உடனே F10 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து பூட்டபிள் ப்ரியாரிட்டி கேட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது பயாஸ் செட்டிங் சொல்லுவாங்க. அந்த விண்டோஸில் நீங்கள் பூட் ப்ரியாரிட்டி வந்து உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அதை வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ண பென்ட்ரைவ் வந்து ஹெச்பி அந்த ஹெச்பின்னு காட்டும், டிரான்சன் அந்த டிரான்சன் காட்டும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து அந்த பென்ட்ரைவ் பூட் ஆகும். பென்ட்ரைவ் பூட் ஆனாலும் உங்களுக்கு விண்டோஸ் 10 ஓப்பன் ஆகிடும். உடனே உங்கள் லாங்குவேஜ் கேட்கும், உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாம் கேட்டுட்டு உங்கள் சிஸ்டமை வந்து நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ரிப்பேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது மூலயமா உங்களோட பழைய கரப்டான ஓஎஸ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சிஸ்டம் எப்படி பேக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிரைவ் எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறது, ஒரு புது லேப்டாப்பில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ நான் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டமை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை பற்றியும், அதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமை எப்படி அட்வான்ஸாக மாற்றுறதுன்றதை பற்றியும் எல்லா வீடியோவும் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இப்போ இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ரெக்கவரி டிரைவ் வந்து பென் டிரைவில் கிரியேட் ஆகிடும். அதை வேறு எதாவது காப்பி பண்ணி வச்சுக்கோங்க.